சிவனுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதமாகும். அதிலும் சனிக்கிழமையன்று வரும் பிரதோஷம் மிகவும் உன்னதமானதாகும். சாதாரண பிரதோஷ வழிபாடு தரும் பலன்களைப் போன்று 1000 மடங்கு பலன் தரக்கூடியது இந்த சனி பிரதோஷம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை நாட்களில் வரும் திரையோதசி நாட்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையில் உள்ள காலம் பிரதோஷ காலமாகும். காரணம், அன்றுதான் எம்பெருமான் ஆலகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்தருளினார். பிரதான தோஷங்களை நீக்குவதுதான் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பு. எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் அகன்றுவிடும். மற்ற பிரதோஷ நாட்களை விட சனி பிரதோஷ நாள் மிகவும் விசேஷமானது. சனி மகா பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் சகலவிதமான துன்பங்களும் நம்மை விட்டு ஓடி போகும். பிரதோஷம் ஏகாதசி தினத்தன்று ஆலகாலத்தை உண்ட எம்பெருமான் மறுநாளான துவாதசி தினம் முழுவதும் மயக்க நிலையில் இருந்தார். பின்னர் 3ஆம் நாளான திரையோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் மயக்க நிலையில் இருந்து விழித்தெழுந்து சூலத்தை சுழற்றி உடுக்கை ஒழித்து சந்தியா நிறுத்தம் என்னும் நாட்டியம் ஆடினார். பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் எனும் 5 வகை தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது. இதை கண்ட தேவர்கள், முனிவர்கள் உள்பட அனைவரும் எம்பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தார்கள். இப்படி எம்பெருமான் அனைவருக்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலம் என்று கூறப்படுகிறது. சனி மகா பிரதோஷ வழிபாடு. பிரதோஷத்தன்று நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பது சிறப்பை தரும். மற்ற பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் தரிசனம், தானம், ஜபங்கள் யாவுமே சனி மகா பிரதோஷ நாளில் செய்யப்படும் போது பல மடங்கு பலன்களை தரும். ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று சிவனாலயம் சென்றால் 5 வருடங்கள் தினமும் சிவனாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும். சனி மகா பிரதோஷத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களுக்கு சென்று உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை அளித்து அபிஷேகம் செய்து நந்தியம் பெருமானை வழிபட சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும். சிவனுக்கு உகந்த வில்வத்தின் மகிமை. வில்வத்தை பறித்து 6 மாதம் வரை வைத்து பூஜை செய்யலாம். அவ்வளவு புனிதமானது. வில்வத்தின் 3 இலைகளும் சிவன் ஏந்தியுள்ள திருசூலத்தின் வடிவத்தையும் இறைவனின் முக்குணங்களையும் குறிப்பனவாகவும் விளங்குகின்றன. ஒரு வில்வத்தை சிவனுக்கு அர்ப்பணிப்பதால் சகல பாவங்களும் துன்பங்களும் சூரியனை கண்ட பனி போல் நீங்கி நன்மைகள் உண்டாகும். வீட்டில் எப்படி வழிபாடு செய்வது? வீடு வாசலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாள் முழுவதும் விரதம் இருந்து நீராகாரம் மட்டும் எடுத்து மாலையில் சிவனை தரிசனம் செய்யுங்கள். கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவனை மனதார நினைத்து தரிசனம் செய்யுங்கள். வீட்டில் சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் உள்ள படம் வைத்து விளக்கேற்றி வழிபடலாம். பிரதோஷ தினத்தில் விரதம் இருப்பதோடு சிவபெருமான் மற்றும் நந்தி பகவானுக்கு மந்திரங்களை உச்சரித்து சிவனை தரிசிக்கலாம். விரத முறை. காலையில் எழுந்து நீராடி சிவநாம சிந்தனையுடன் சிவனாலயம் சென்று வழிபட வேண்டும். அன்றைய நாள் முழுக்க உண்ணாமல் இருந்து சிவதரிசனம் முடிந்த பிறகு உப்பு, காரம், புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம். பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீரு அணிந்து நமச்சிவாயா மந்திரத்தை ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். பிரதோஷம் ஆரம்பம் முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடிந்து பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். நாள் முழுவதும் விரதம் இருந்து நீராகாரம் மட்டும் எடுத்து மாலையில் பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் சிவன், பார்வதி புகைப்படத்தை வைத்து வழிபடலாம். சனி மகா பிரதோஷத்தின் சிறப்பு. பிரதோஷ நேரத்தில் ரிஷப தேவருக்கும் அருகம்புல் மாலை அணிவித்து சிவப்பு அரிசி நெய்விளக்கு வைத்து வழிபட்டால் சுபிட்சம் உண்டாகும். சிவனாலயங்களில் சிவனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீரு மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீபாராதனை நடைபெறும். அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும். இவருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம். பின் அருகம்புல் பூ சாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம். நந்தி தேவரது தீபாராதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாராதனையும் நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். பிரதோஷ பலன்கள்.
பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபடுவதால் நல்லெண்ணம் நல்லருள் கிடைக்கும். பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும். சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும். மேலும் பிரதோஷத்தன்று செய்யப்படும் தானம் அளவற்ற பலனை கொடுக்கும். நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதி சிவனின் அருளை பரிபூரணமாக பெறுவோம்.